ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் சிந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 87 ரிவ்யூ. ஷோ ஸ்டார்ட் ஆனோடனே வந்துட்டு நம்மளோட நியூ கேப்டனான அருணுக்கு வந்து பதவியேற்பு விழா நடக்குது. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளோட ஓல்டு கேப்டன் சத்யா நியூ கேப்டனான அருணுக்கு வந்துட்டு பதவியை கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேர்ள்ஸ் டீமை காமிக்கிறாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீமில் டிஸ்கஷன் நடக்குது. ஸோ இந்த வாரம் ஸ்வாப்பிங் யார் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஸோ அதில் மஞ்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டீமை நடத்திட்டு போகிறது வந்து ஆனந்தி. ஸோ ஆனந்தி இல்லைன்னா இந்த டீம் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலான்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ரியாவை சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு ரியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு குரூஷியலான வீக். ஸோ நான் வந்து போனால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம மஞ்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் வித் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மஞ்சரி வந்து ரியாக்கு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அனுஷிதா அங்கே யாரும் மண்டைய கழுவலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மஞ்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நான் என்னத்துக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்துட்டு ஜாக்லின் போனாங்க. ஜாக்லினே ஒன்றுமே தெரியல அப்படின்னா, ஸோ இந்த புதுசாக வந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு இப்போ போனாங்க அப்படின்னா இவங்க வந்து காணாமல் தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மஞ்சரி சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஸோ ஆன் த ஹோல் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் அன்ஷிதா தான் இந்த வாரம் போகிற மாதிரி இருக்குதுங்க மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அன்ஷிதா ஆனந்திக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் உன்னை டவுன் பண்ணி அவன் உன்னோட இடத்துக்கு வரணும்னு பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மஞ்சரி அண்ட் ரியா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மஞ்சரி சொல்கிறாங்க, ஸோ எல்லாருமே சேர்ந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நீங்களே போகிற மாதிரி இருந்ததுன்னா நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் எல்லாருமே உங்களை வந்துட்டு போகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரியா இருந்துட்டு ஆமாத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்டஸ்டன்ஸும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம தீபக் வந்து ஒரு டாஸ்க் வந்து படிக்கிறாரு. ஸோ அது வந்து பிக் பாஸ் வந்து கேப்டனுக்கு வச்சிருக்கிற புது டாஸ்க்குன்னு தான் சொல்லணும். அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஸோ கேப்டனுக்கு இந்த தடவை வந்து கேப் கொடுக்கப்படும். கேப்பில் வந்து 5 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸோ கேப்டன் வந்துட்டு நல்லா செயல்படலை, கேப்டன் பதவிக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினச்சால் மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து எடுத்துடலாம். ஒன்ஸ் 5 ஸ்ட்ரிங்ஸுமே எடுத்துட்டாங்க அப்படின்னா கேப்டன் பதவியிலிருந்து அருண் வந்து நீக்கப்படுவார். அதாவது அந்த கேப்டன் பதவி பறிக்கப்படும். அதுதான் டாஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முத்துக்குமார் அண்ட் வர்ஷினிக்கு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீம்லேருந்து அன்ஷிதா ஸ்வாப் ஆகி பாய்ஸ் டீமுக்கு போகிறாங்க. பாய்ஸ் டீம்லேருந்து ரயான் ஸ்வாப் ஆகி கேர்ள்ஸ் டீமுக்கு போகிறாங்க. ஸோ ரயான் வந்தோடனையும் ரொம்ப குஷியாகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் கேர்ள்ஸ் டீமு. ஸோ முக்கியமாக ஜாக்லின் வந்துட்டு யூ ஆர் ஸோ க்யூட் பட் ஐ டிடன்ட் லைக் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாய்க்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் நாமினேஷன் நடக்குதுங்க மக்களே. ஸோ ஓப்பன் நாமினேஷனில் வந்து லாஸ்ட் வீக் வந்துட்டு ஸ்வாப் ஆகி போன மக்கள் நம்ம ராணவ் அண்ட் நம்மளோட ஜாக்லின் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ராணா வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணுறாங்க. ஜாக்லின் வந்துட்டு ராணாவை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் நாமினேஷன் நடக்குது. ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ நம்ம சௌந்தர்யா விஷாலை பார்த்து சொல்கிறாங்க, விஷால் நான் உங்களை நாமினேட் பண்ணுறேன். உனக்கு வந்துட்டு நேராக பேச தெரியல, நீ ஜோக்கெல்லாம் பண்ணுற, ஆனால் உனக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த ஒருத்தட்ட நேராக பேசுறதுக்கு உனக்கு இது இல்லை, தெம்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடித்து சொல்கிறாங்க, விஷால் வந்து பேசுனது அது ரொம்ப வைரல் ஆச்சு, உங்களை சௌந்தர்யாவை பற்றி பேசுனது ரொம்ப வைரல் ஆச்சு. அது சௌந்தர்யாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் சௌந்தர்யா விஷாலில் வந்து நாமினேட் பண்ணதுக்கு காரணம் நம்ம விஜய் சேதுபதி சார் வீக்கெண்டில் வந்துட்டு சொன்னதை வச்சுட்டு நாமினேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராணாவை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ ராணாவை நாமினேட் பண்ணுறப்போ உனக்கு ஓட் போடவே தெரியல, நீ வந்துட்டு என்னை டைரக்ட் நாமினேட் பண்ணிட்ட, ஸோ நீ நாமினேட் பண்ணல அப்படின்னா என்னை எல்லாருமே நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது நீ எப்படி விளையாடுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அங்கேருந்து விஷால் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து சொன்ன அப்படி. ஸோ விஷாலுக்கு வந்துட்டு என்னன்னே தெரியல. ஸோ விஷாலுக்கு வந்து சௌந்தர்யாவை பிடிக்குதா இல்லையான்னு தெரியல. பிடிக்கலைன்னா கம்முன்னு ஒதுங்கி நிற்கணும். பிடிக்குதுன்னு போய் விளையாடுறாங்க, பிடிக்குதுன்னு போய் மலையில் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும்
இந்த மாதிரியும் சொல்லிட்டு திரியிறாங்க. என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஷாப்பிங் டாஸ்க் நடக்குதுங்க மக்களே. ஸோ ஷாப்பிங் டாஸ்க் வந்து மெமரி பேஸ்டான டாஸ்க்கு. ஸோ இதில வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு சூப்பராவே விளையாடி ஜெயிச்சுட்டாங்க. கேர்ள்ஸ் டீம் 8000 சம்திங் ஜெயிச்சிருக்காங்க. பாய்ஸ் டீம் வந்துட்டு 4000 சம்திங் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஷாப்பிங்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ கரெக்ட்டா இந்த வாரம் ஷாப்பிங் பண்ணதுனால அவங்கவங்களுக்கு அவங்கவங்க பொருள் வந்துருச்சு. ஸோ அதுலயும் பிக் பாஸ் வந்துட்டு கொஞ்சம் விளையாண்டாருன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப ஃபன்னிங்கா போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டின்னர் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ டின்னர் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நம்ம பாய்ஸ் டீம் வந்துட்டு தனியா போய் உட்காந்து சாப்பிட்டாங்க. நம்ம அன்ஷிதாவ மறந்துட்டு. ஸோ தர்ஷிகா வந்து இதை வந்து போட்டு குடுக்குறாங்க அன்ஷிதாட்ட. ஸோ அன்ஷிதா போய் கேட்குறாங்க, "அது எப்படி நீ என்ன மறக்கலாம்?" அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப சண்டை போடுறாங்க. ஸோ நம்ம முத்துக்குமார் என்ன பண்ணாருங்க தெரியுங்களா? பிளேட்ல இருந்த மிஞ்சி சாதத்த அந்த உருளைக்கிழங்கு, கேரட் அதையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அதை பிளேட்ல இருந்தத எடுத்துட்டு போயிட்டு ஒரு கப்ல வச்சு, "இந்தாங்க இது உங்களுக்கு தான்" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை வந்துட்டு அன்ஷிதா பார்த்துட்டாங்க. "நான் பார்த்தேன். நீ பொய் சொல்லாத. உன்னோட பிளேட்ல இருந்து தான் எடுத்து இந்த கப்ல போட்ட" அப்படிங்க. அதுக்கு முத்துக்குமார் வந்து சுத்தி வளைச்சு, "இல்ல, இல்ல, இல்ல. நான் வந்துட்டு தனியா எடுத்து வச்சிருந்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அத பார்க்குறப்ப எனக்கே இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. என்ன அந்த பொண்ணு கரெக்ட்டா தான் கேட்குது. "நீ பிளேட்ல இருந்து தான் எடுத்து வச்ச" அப்படின்னு. அது சொல்லிட்டு போ வேண்டியதானே. இந்த முத்துக்குமார் இருக்கிறாரே, முத்துக்குமார் அவரு அவரு புடிச்ச முயலுக்கு 3 காலு. அப்படியே தான் சொல்லி பிடிக்கிறாரு. அது என்னன்னே எனக்கு தெரியல. ஸோ ஒரு வழியா அன்ஷிதா கோவிச்சுட்டு சாப்பிடாமயே போயிட்டாங்க. ஸோ பாய்ஸ் டீம் எல்லாருமே வந்துட்டு சேர்ந்துட்டு சாரி கேட்குறாங்க. ஸோ அன்ஷிதா வந்துட்டு நான் இன்னைக்கு சாப்பிடல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி நெறைய பேர் வந்து அ கேட்டங்காட்டி, சாரி கேட்டங்காட்டி மறுபடியும் போய் சாப்பிடுறாங்க மக்களே. ஸோ இதோட இன்னைக்கு ஷோ முடிஞ்சுது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாய்ஸ் டீம் இருக்காங்களே, அப்பப்பப்பப்பா! என்னத்தன்னு சொல்றது? நீங்களே கமெண்ட்ட சொல்லுங்க.